தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நந்தி தேவருடைய ஒரு சின்ன வரலாறு பார்க்கலாம். சிவபெருமானின் அருளால் சிவபக்தர்களில் தலை சிறந்தவனாக விளங்குபவர் யார்? நந்தி தேவர். பரம்பொருளின் வாசல் காப்பாளன் யார்? சிவனுக்கும் பரமத்துக்கும் இடையே இணைப்பு போல திகழ்ந்தவர் யார்? நமது நந்தி தேவர் தான் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சிலாதர்ம முனிவருக்கும் சிசிலா என்ற பெண்மணிக்கும் ஒரு தவமுள்ள ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடன் சிவனின் திருநாமத்தை உச்சரிக்க தொடங்கிய அந்த குழந்தை எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த குழந்தை யார் என்று பல பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த குழந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நந்தி தேவர். கைலை மலையில சிவபெருமான் தன் அருகே உடன் இருப்பவனாக யார பார்க்கிறார்? நந்தியை வைத்து தனது ரகசிய யோக ஞானங்களையும் அவருக்கு புகட்டுகிறார். நந்தி தேவர் என்பது ஒரு வாகனம் அல்ல. அப்படி என்ன வாகனம் அல்ல, எல்லாரும் இது புரிந்து கொள்ளணும். நந்தி தேவரை சிவனை சுமக்கும் ஒரு வாகனம் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய யோகி, ஒரு ஞானி, சிவத்தின் முதல் பக்தன், சிவனின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய புண்ணியம் பெற்றவர் ஆவார் அவர். அதனால்தான் நாம் சிவன் கோவிலுக்குள் செல்லும் முன் நந்தி தேவரின் காது அருகே நாம் வேண்டுதல்களை சொல்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய வேண்டுதலை நேரடியாக சிவனிடம் சொல்வது போலவே அதுவும் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்க வேண்டும். நந்தி தேவரை வணங்குங்கள். ஞானமும் பக்தியும் நிம்மதியும் நம்மை நோக்கி வரும். நந்தி தேவரை வணங்கினால் நமக்கு வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியம் கிட்டும். சிவபெருமானின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், சிவன் அருகிலேயே இருக்கக்கூடியவர், நம் பெருமானுடன் பயணிக்கக்கூடியவர், மிக பெரிய ஒரு சீடனாக இருக்கக்கூடிய நந்தி தேவரை நாம் வணங்கினால் நம் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும்